உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முதல்ல அகாயாவில் இருந்த அந்த விசுவாசிகள் அவங்கள பார்த்து சொன்னா, நீ இன்னொரு விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிற, மாதிரியா இருக்கிற. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க தீமோத்தேயை பார்த்து சொல்றா, தீமோத்தேயா யாரு? தீமோத்தேனா ஒரு லீடர். யாரு? நீங்க சபையில தலைவர்களா இருந்தா உங்களை கூட தான் ஆண்டவர் பேசுறார். யார் கூட? சபையில இருக்கிற லீடர்ஸ், இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு லீடர்ஸ், குடும்ப தலைவர்னு சொன்னா, இல்ல சபையில ஊழியங்கள்ல தலைவரா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க கூட தான் சொல்றாரு, நீ மத்த விசுவாசிகளுக்கு எப்படி இரு, முன்மாதிரியா இருக்கணும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ ஒரு விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறான், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு கற்பிலும் நடக்கையிலும் வார்த்தையிலும் அன்பிலும் எல்லாத்திலும் எப்படி இருக்கணுமா, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தலைமைத்துவத்தில் இருக்கிற நம்மோடு கூட தான் தேவன் பேசுறார். அது மாத்திரம் இல்ல, தீத்து 2:7 தீத்துவோடு கூட ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை பேசுகிற போது பவுல் சொல்லுகிறான், எல்லாவற்றுக்கும் உன்னை மாதிரியா காண்பி. ஏன்னா சொல்ல எல்லாவற்றிலும் மாதிரி. காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாவற்றிலும், உடுத்துறதுல, பேசுறதுல, சாப்பிடுறதுல, நடக்கிறதுல எல்லாவற்றையும் மாதிரியா இருக்க பரலோக நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. ஆனா நம்ம கிட்ட என்ன இல்லை? ஏன் குறைவுபட்டிருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறான், நீ யார், உன் அழைப்பு என்ன, உன்னுடைய ஆளுமை என்ன, உன் அதிகாரம் என்ன, இவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பவுல் கொரிந்து சபைக்கு அப்படிதான் எடுத்துக்கிறான். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அவர்களில் அநேகர் வல்லவர் இல்லை, அவர்களில் அநேகர் ஞானிகள் இல்லை. சாதாரணமான நிலைமையில இருந்த கர்த்தர் நம்மை கூப்பிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னா இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.